போகுது, அட்வைசர் பிளான் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நிறுவனத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இ காமர்ஸ் உடைய வெப்சைட்டுக்காக வந்து ஜமோரா அப்படின்ற ஒரு நேம்லையும், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டோருக்காக பாத்தீங்கன்னா யூனோ ஷாப்பிங் அப்படின்ற பெயர்லையும், அப்புறம் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஜிட்டல், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்காக, அதாவது மீடியா சம்பந்தமான என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜமோரா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும், ஃபினான்ஸ் அண்டு ஃபினான்சியல் சர்வீஸ் சேவைகளுக்காக நம்ம நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடியது மாரோ மணி அப்படின்ற ஒரு 4 விதமான அமைப்பாக கொண்டதுதான் நம்மளுடைய நிறுவனம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த நிறுவனத்துல நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 நிறுவனங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங்காக தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் முழுமையா புரிஞ்சுக்கணும். சோ இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோங்க, இனி வரக்கூடியவர்கள், இப்ப இருக்கக்கூடியவர்கள், இந்த நிறுவனத்துல ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அதுல ஒரு 3,000 பேர் இப்ப வந்து வெளில போயிருக்காங்கன்னு வச்சுக்கோம், பரவாயில்ல. இருக்கக்கூடிய 7,000 நபர்கள் இல்ல இருக்கக்கூடிய 5,000 நபர்கள் அப்படி கூட வச்சுக்கோ, பாதிக்கு பாதி வெளில போயிட்டாங்கன்னே வச்சுக்கோம். இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நிறுவனத்துடைய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு, எதற்காக இந்த நிறுவனத்துல நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இணைந்திருக்கிறோம், இந்த பணம் நமக்கு டெய்லி 300 ரூபாய் தரேன்றாரு, அதுக்கப்புறம் ரெஃபரல் இன்கம் 300 ரூபாய் தரேன்றாரு. சோ இந்த இன்கம்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா எதன் மூலமாக நமக்கு இந்த நிறுவனத்துல இருந்து கொடுக்குறாங்க, அந்த அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய செயல்பாடு என்ன இருக்கணும், என்னோட பங்களிப்பு என்ன இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரும் புரிந்திருக்கணும். சோ அதுதான் ஒரு நேர்மையான ஒரு வியாபாரமாக, ஒரு நேர்மையான வருமானமாக உங்களுக்கு இருக்கும். அதே டயத்துல உங்களை எல்லாம் நான் ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக, நீங்க இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்காக உங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அதை ஒரு பயனுள்ளதாக, அதை சேல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதை மாற்ற வேண்டும். அப்பதான் வந்து அது நிறுவனத்துடைய வெற்றி அங்கதான் அடங்கியிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஓரளவு ஒரு 90% புரிதல் இருக்குங்க. 90% புரிதல் இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 அமைப்புக்கும், அதாவது ஜமோரா, யூனோ ஷாப்பிங், ஜமோரா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், மாரோ மணி, இந்த 4 அமைப்புக்குமே நம்ம நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 விதமான சிஸ்டத்தை பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட்டிங்கான சிஸ்டம், இன்னொன்னு சேல்ஸ்க்கான சிஸ்டம், இன்னொன்னு பே அவுட் சிஸ்டம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த சேல்ஸ ரீடைன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தையும் 4 விதமா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 4 சிஸ்டத்துல நீங்க இருக்கிறது பே அவுட் சிஸ்டம். ஓகேங்களா? பே அவுட் சிஸ்டம், உங்களுக்கு பே அவுட் சிஸ்டம் சரியான முறையில இருக்கணும் அப்படின்னா மத்த 3 சிஸ்டமும் சரியான முறையில இயங்கணும். இந்த 3 சிஸ்டமும் சரியான முறையில இயங்கணும் அப்படின்னா இந்த பே அவுட் சிஸ்டம் சரியா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது பே அவுட் சிஸ்டம் சரியா இருக்கணும், பே அவுட் சிஸ்டத்துல சரியான முறையில பணம் பே அவுட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த 3 சிஸ்டமும் சரியா இருக்கணும். அதே மாதிரி அந்த 3 சிஸ்டம் சரியா இருக்கணும்னா இந்த பே அவுட் சிஸ்டம் சரியா இருக்கணும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இப்போ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நம்ம எடுத்திருக்கிறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்காக தான் நம்ம முழுக்க அவங்களை எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மார்க்கெட்டிங்னா வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் இருக்க கூடாதுங்க. ஓகேங்களா? சோ மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரை growth பண்றது, பிராண்ட growth பண்றது, பிராண்ட ப்ரொமோட் பண்றது, ஒரு சேல்ஸ ப்ரொமோட் பண்ற விஷயமாக இருக்கணும். இன்னைக்கு சேல்ஸ் வந்து 10,000 ரூபாய் நடக்கிற சேல்ஸ நம்மளுடைய மார்க்கெட்டிங் திறனால நாளைக்கு அது 20,000 சேல்ஸா மாத்தணும். அதுதான் மார்க்கெட்டிங். ஆனா 20,000 நடந்துட்டு இருக்க சேல்ஸ 10,000 மாத்தக்கூடாது. ஓகேங்களா? அதே டயத்துல இன்னைக்கு ஒரு 1 லட்சமாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை
நாளைக்கு 10 லட்சம் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களாக மாற்றக்கூடியதா மார்க்கெட்டிங். ஓகேங்களா? சோ அதனால மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்னங்க, நம்ம வந்து போஸ்ட் வச்சா போதும், நம்ம வந்து நம்ம வந்து டெய்லி போஸ்ட் போட, ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றாங்க, போஸ்ட் போட சொல்றாங்க. சோ இதற்காக நம்ம வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கிடையாது. மறைமுகமா இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு பங்களிப்பு உங்களுக்கு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். அது உணர்ந்துட்டீங்கனாலே மத்த 3 சிஸ்டம் நல்லா இருக்கும். மத்த 3 சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பே அவுட் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த நிறுவனத்துல உங்களுக்கு நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை பாக்குறீங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க. ஓகேங்களா? சோ இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை பார்க்கும்போது இந்த நிறுவனத்துல கஸ்டமர் growth ஆகும். நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்கால இன்னைக்கு நிறுவனத்துக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உள்ள வந்தாகணும். புதிய வாடிக்கையாளர்கள் வரணும். அதே டயத்துல இன்னைக்கு சேல்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்கக்கூடிய சேல்ஸ் வந்து 1 லட்சமா மாறணும். 1 லட்சமா இருக்கக்கூடிய சேல்ஸ் வந்து 10 லட்சமா மாறணும். அப்பதான் நமக்கு பே அவுட் வந்து நிரந்தரமாக வரும். ஓகேங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம தவறுகள் என்ன நடந்துச்சுன்றத பேச வேணாங்க. ஓகேங்களா? இதுவரை என்ன தவறுகள் வேணாலும் நடந்துட்டு போட்டும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் இருக்கும். இந்த நிறுவனத்துல நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இணைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வெறும் போஸ்ட் வைக்கிறது மட்டும் உங்களோட வேலை கிடையாது. வெறும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது. வெறும் டிபி வைக்கிறது மட்டும் உங்க வேலை கிடையாது. புதிய புதிய வாடிக்கையாளர்களை நீங்க உள்ள கொண்டுட்டு வரணும். புதிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நிறுவனத்தை நீங்க அறிமுகப்படுத்தணும். இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன். சோ அப்ப உங்களுக்கு நிறுவனம் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, சார் நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் சார். ஒரு நபர் கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார். நேற்றைக்கு ஒரு நபர் என்கிட்ட நேத்திக்கு ஒரு நபர் பேசினார். சார் நீங்க வந்து இவ்வளவு தரேனீங்க, அவ்வளவு தரேனீங்க. ஐயா நான் சொன்னது வாஸ்தவம். சரி உங்க மொபைல் ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்க எத்தனை மாசமா அந்த நிறுவனத்துல இருக்கீங்கன்னு. இந்த நிறுவனத்துல நான் வந்து அக்டோபர் 29ஆம் தேதி நான் ஐடி போட்டேன் சார் அப்படின்னாரு. சரி சார் அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு நிறுவனம் உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னார். சரி உங்களோட மொபைலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எதுக்கு சார் அப்படின்னு. உங்க டெலகிராம் ஓபன் பண்ணி நம்ம ஸ்ட்ரீட் பஜார்ல இருக்கீங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு. டிஜிட்டல் சந்தையில இருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு. இல்ல சார் அது என்கிட்ட இல்ல சார், நான் டெலிட் பண்ணிட்டேன் எல்லாமே கோவத்துல. சரிங்க சரி மொபைல்ல அந்த டெலகிராம் இதை மட்டும் தானே டெலிட் பண்ணீங்க, ஆனா நீங்க டெலகிராம்ல இருக்கீங்க இல்லையா? அப்ப உங்களுடைய பெயரை சொல்லுங்க, உங்களோட ஐடி நம்பர் சொல்லுங்க, நான் டெலகிராம்ல செக் பண்றேன் அப்படின்னு. சோ அப்ப அந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம்ல இல்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு எனக்கு டெலகிராம்னாலே என்னன்னு தெரியாது அப்படின்றாரு. டெலகிராம் எனக்கு எப்படி உபயோகப்படுத்தணும்னே தெரியாது அப்படின்றாரு. இந்த நபரை உள்ள கொண்டுட்டு வந்ததுடைய தவறு யாருடைய தவறு? நிறுவனத்துடைய தவறா, இல்ல அவருடைய அப்ளையோட தவறா, இல்ல அந்த டிஜிட்டல் ப்ரமோட்டரை இத்தனை நாளா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசருடைய தவறா, இல்ல இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் இது மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடிய பிரசிடென்டோட தவறா? இது யாருடைய தவறு? அப்ப அந்த நபருக்கு வந்து அதெல்லாம் தேவையில்ல. நான் போஸ்ட் போட்டேன் 6,000 ரூபாய் பணம் கட்டிட்டேன், 6,650 ரூபாய் பணம் கட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் வந்து 5,085 ரூபாய் பணம் கட்டியிருக்கேன் சார். நீங்க சொன்னபடி 650 ரூபாய் பணம் கட்டிட்டேன் சார். எதற்காக நீங்க எனக்கு கமிஷன் கொடுக்கல? எதற்காக நீங்க எனக்கு தரல? ஒரு போன வாரத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். இவரும் அதே கேஸ் தான். இது ஒரு சோறுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்பாங்க இல்லையா? அது மாதிரி இது மாதிரி எல்லா டீம்லயும் இருக்காங்க. ஆனா நிறுவனம் தரலன்னு மட்டும் பேசுறோம். ஏன் நிறுவனம் தரல? ஒரு சிறந்த இன்னைக்கு ஒரு ஆர்கனைசர் வந்து என்னோட போட்டோ எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறதா கேள்விப்பட்டேன். ஒரு ஆர்கனைசர் இன்னமும் நம்ம நிறுவனத்துல ஆர்கனைசரா இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. இன்னைக்கு பார்த்தேன் போஸ்ட் போட்டிருக்காரு, எல்லாமே போட்டிருக்காரு. ஆனா அந்த நபர் புரிஞ்சு கொண்டது அவ்வளவுதான்.
நண்பர்களே, நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு 100% இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பே அவுட்டை எதிர்பார்ப்பதற்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா சொல்றேன். அதே நேரத்துல நீங்க 100% உழைப்பை கொடுத்து விட்டு அதற்கு நிறுவனம் தரல அப்படின்னா அந்த நிறுவனம் ஒரு சரியான நிறுவனமாக இருக்க முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய இதுவும். உங்களுடைய கடமையை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். உங்களுக்கான உரிமையை நான் என்ன எப்பேற்பட்டாலும் நாங்க கொடுக்குறோம். எப்பேற்பட்டாலும் நாங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? லோகேஷ் திரும்ப மீட் பண்ணுமா? அன்மியூட் பண்ணு. என்ன உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம இந்த நிறுவனத்துல வெறும் போஸ்ட் போடுறோங்க, வெறும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோங்க, வெறும் டிபி வைக்கிறோங்க, இதுவல்ல உங்களுடைய இது. இதன் மூலமாக ப்ரொமோஷன் ஆகணும். சில பேரு நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில பேர் வந்து யாருமே பார்க்காத மாதிரி லாக் பண்ணி டிபி வைக்கிறது, சாரி போஸ்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி ஒரு சம்பளம் நமக்கு தேவை கிடையாது. சோ நீங்க உண்மையாக நேர்மையாக உழைக்க தயாராக இருங்கள். இப்போ இந்த சிஸ்டத்துல, இந்த புதிய சிஸ்டத்துல உங்களுக்கு 100% உங்களுக்கான வருமானம் உங்களை தேடி வந்து சேரும். இங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ஆர்கனைசராக இருப்பீங்க, பிரசிடென்டாக இருப்பீங்க. உங்களை இந்த நிறுவனம், அதாவது நம்மளுடைய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க. ஆர்கனைசர் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு டீம் லீடர், பிரசிடென்ட் அப்படின்றவரு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சோ இந்த நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத வந்து நம்ம என்னன்னே தெரியாம நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்து போட்டு விவாதிச்சுக்கிட்டு, குரூப்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் கேட்கறது, இதெல்லாம் தயவு செய்து இதோட முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த சிஸ்டத்தை, சிறந்த ஒரு கட்டமைப்பை, சிறந்த ஒரு நிறுவனத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு நாள் வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் பல முறை சொல்லுவேன், உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியோ இல்ல உங்களை வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியோ எந்த இதுலயுமே அழைச்சிட்டு போக கூடாது. நிறுவனத்துடைய செயல்பாடு உங்களுக்கு நம்பிக்கை தரும் பட்சத்தில், அதன் மேல், அதனுடைய அமைப்பின் மேல், அதனுடைய சிஸ்டத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுல முழுமையாக செயல்பட தயாராக இருக்கு. இப்ப கூட சொல்றேன் சார், எனக்கு இந்த சிஸ்டத்தின் மேல, உங்க மேல, உங்க நிறுவனத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா அப்படியே நம்ம நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இதற்கு மேலேயும் சில பேர் வந்து முழுமையான நம்பிக்கை இல்லை சார். பரிபூர்ணமான நம்பிக்கை. ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். எனக்கு உங்க மேல பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும், உங்களுக்கு என் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை எங்க இருக்குதோ அந்த இடத்துல பாருங்க, வெற்றி தேவதை அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேடி வருவா. இதுதான் உண்மை. ஓகேங்களா சார்? எதையோ சொல்லிட்டு போறீங்க எங்களுக்கு, ஆனா விஷயத்துக்கு வரமாட்டேன்றீங்க. எங்களுக்கு பே அவுட் வருமா வராதா, எப்படி கொடுக்க போறீங்க, அதுதான் நம்ம சிந்தனை ஓடிட்டு இருக்கோம் இல்லையா சார்? இது வரைக்கும் நம்ம பேமெண்ட் சரியா வாங்கல சார். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பேமெண்ட் சரியா வாங்கல. ஓகே, உங்களை கேட்டா நிறுவனம் சரியா பே அவுட் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. என்னைய கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சார், உங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் வேலை பார்க்கல சார், நிறைய பேர் இப்படி வேலை பார்த்தாங்க சார், அப்படி வேலை பார்த்தாங்க சார். நான் ஒரு கதை சொல்லுவேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் சரியா வரல, நானும் சரியா இல்ல, நீங்களும் சரியா இல்ல, அப்படி வச்சுக்குவோம். நாளையில இருந்து சரியா இருக்கணும்ல, நாளையில இருந்து சரியா இருக்கணும்ல, அடுத்த மாசம் சரியா இருக்கணும்ல, அடுத்த வாரம் சரியா இருக்கணும்ல, இனிமேல் எப்போதுமே சரியா இருக்கணும்ல. அதுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சு நடக்கணும். நீங்க வேலை செய்றீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியணும், நான் உங்களுக்கு கொடுப்பனா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும். இதுதான் விஷயம். சோ இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த இடத்துல ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்கு ஏற்படும். ஓகேங்களா? சோ இதுல நிறைய விஷயங்கள் சார், இந்த லீடர் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டாரு சார், இந்த லீடர் அந்த கம்பெனிக்கு போயிட்டாரு சார். சார் யார் வேணாலும், இப்பயும் சொல்றேன், யார் வேணாலும் எந்த கம்பெனிக்கு வேணாலும் போகட்டும். ஓகேங்களா? சோ நான் ஏன்னா எனக்கு தெரியும் நான் நடக்கிற பாதை சரியான பாதையா இல்லையா, இல்ல நான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சரியான அமைப்பா இல்லையா அப்படின்னு தெரியும். இன்னைக்கு
சம்பாதிக்க இல்லாதவர்கள், அதை வந்து இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்காதவர்கள், இன்னும் சில அது அவங்களுக்குள்ள ஒரு ஆத்திரம் வரலாம். நேற்று கூட ஒரு நண்பர் பேசினார். பேரு வந்து பாத்தீங்கன்னா, அவர் பேரு நல்ல பேரு. அருள் சாருடைய டீம்ல இருந்து பேசினார். சார் உங்களுடைய பிரசிடென்ட் எல்லாம் இப்படி பேசுறாங்க சார், அப்படி பேசுறாங்க சார் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, உங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்க உங்க மனசாட்சி தொட்டு கேட்டுக்குங்க. சார் எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு சார் இந்த நிறுவனத்தின் மேல. இதைதான் நேற்று எங்களுடைய பிரசிடென்ட் நண்பர்கிட்ட நான் கேட்டேன். யாருக்கெல்லாம் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கும்? ஆர்கனைசர் நண்பர்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன். ஆர்கனைசர் நண்பர்கள் இங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? டிஜிட்டல் ப்ரமோட்டர் நண்பர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ கிட்டத்தட்ட 454 நபர்கள் இருக்கீங்க. இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தின் அமைப்பின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குதா? இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் விஷயத்தின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குதா? இந்த நிறுவனத்துடைய கட்டமைப்பின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குதா? அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் நீங்கள் தொடருங்கள். நாளையில இருந்து வேலையை ஆரம்பிங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்றேன், பரிபூர்ணமான நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்க வெளியில போங்கலாம் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, வேலை செய்யாதீங்க. நாளையில இருந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. ஒரு மாதத்திலயும் உங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வரலையா, 60 நாள் வெயிட் பண்ணுங்க. அப்பயும் வரலையா, 90 நாள் வெயிட் பண்ணுங்க. அப்பயும் வரலையா, இல்ல சார் எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வரல, எனக்கு நான் வெளில போறேன் சார் சொல்லிட்டு வெளில போயிடுங்க. 90 நாள் கழித்து அந்த முடிவெடுங்க. அது வரைக்கும் வேலை செய்யாதீங்க. பரிபூர்ணமான நம்பிக்கை உங்களுக்கு இந்த நிமிஷம் உருவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையாக வேலை பார்ப்பதற்கு தயாராகிறீர்கள். முக்கியமா நான் சொல்றது ஒரு பிரசிடென்ட்டுக்கும் ஆர்கனைசருக்கும், நீங்க 10 நிறுவனங்களை போய் வேலை செய்யுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த நிறுவனத்துல இந்த நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த நிறுவனத்துக்காக நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்றால் அந்த 2 மணி நேரமும் இந்த நிறுவனத்திற்காக நீங்க பரிபூர்ண நம்பிக்கையோடு வேலை பார்க்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக பரிபூர்ணமாக நான் இருப்பேன். ஜமோரா நிறுவனம் இருக்கும், மாரமுடி நிறுவனம் இருக்கும், உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இந்த நிறுவனம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துங்க. ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு டைம் தான் அதை வேலை செய்யணும். உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கம்பெனில மொத்தம் 5 யூடியூப் சேனல் வரப்போகுதுங்க. ஒரு யூடியூப் சேனல் இப்போதைக்கு இல்ல, அது யூடியூப் காரனே வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான், விட்டுருங்க. 4 யூடியூப் சேனல் இருக்கு, இன்னொரு யூடியூப் சேனல் பார்ப்போம், இல்லைன்னா வேற ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம். இந்த 5 யூடியூப் சேனலையும் ஓகேங்களா, இந்த 5 யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால நிறுவனத்துக்கு இதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆனா நிறைய டிஜிட்டல் ப்ரமோட்டர் வந்து அதை பண்றது இல்ல. ஓகேங்களா? சோ தயவு செய்து இது வரைக்கும் பண்ணல, நான் பண்ணனேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணாத நபர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து போய் பண்ணுங்க. அடுத்தது, கம்பெனியோடைய டிஜிட்டல் சந்தை டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. கம்பெனியோட அபிஷியல் சந்தை. நிறைய பேர் டிஜிட்டல் சந்தையில இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஏன்னா இதுல ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே டிஜிட்டல் சந்தைன்ற பேர்ல, ஸ்ட்ரீட் பஜார்ன்ற பேர்ல அவங்க டெலிகிராம் குரூப் வச்சிருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் இன்னும் டெலிகிராம் குரூப்ல அது மாதிரி குரூப்லாம் இருக்குது. சோ அது மாதிரி வேற யாராவது வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்ம நிறுவனத்துடைய உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய உறுப்பினர் பதவி இம்மிடியேட்டா தூக்கிடுவாங்க கம்பெனி. ஓகேங்களா? அதெல்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லல. இப்ப நான் வந்து உங்களுக்கு வார்னிங் மெசேஜாவே கொடுத்துறேன். கம்பெனியோடைய பெயர்லையோ, ஓகேங்களா, கம்பெனியுடைய அமைப்பு சம்பந்தப்பட்ட பெயரிலேயோ, கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பெயரிலேயோ யாருமே வந்து கம்பெனியுடைய அபிஷியல் சம்பந்தமான கம்பெனியை தவிர வேற யாரும் வந்து அதுல குரூப் வச்சுக்க கூடாது. அப்படி இந்த கம்பெனில இருக்கக்கூடியவர்கள் குரூப் வச்சிருக்காங்க அப்படின்னா சோ கண்டிப்பாக அவர்கள் அந்த நம்மளுடைய இதுல இருந்து நீக்கப்படுவார்கள். அதை பப்ளிக்கா வந்து நாங்க குரூப்ல வெளியிட்டுருவோம், ஃபேஸ்புக்லயும் வெளியிட்டுருவோம். இந்த நபருக்கும் கம்பெனிக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாதுன்றது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேஸ்புக்லயும் பாருங்களேன், அதே மாதிரி நிறைய பேர் டிஜிட்டல் ஏன்னா வர்றவங்களுக்கு குழம்பும். வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சார் இது வந்து இந்த கம்பெனியோட குரூப்பா இல்ல வேற குரூப்பான்றது தெரியாது அவங்களுக்கு. ஓகே, சோ கம்பெனியுடைய ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தை குரூப்ல, பேஸ்புக் குரூப்ல நீங்க இணைஞ்சிருக்கணும்.
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஃபேஸ்புக்கை வந்து நீங்க ஃபேஸ்புக்ல இணைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டெலிகிராம் குரூப்ல இணைஞ்சிருக்கணும். ஸ்ட்ரீட் கிளப் நம்ம கம்பெனியுடைய சோசியல் மீடியா வெப்சைட்டான ஸ்ட்ரீட் கிளப்ல உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கணும். இது இல்லாம இப்போ நிறுவனம் அடிஷனலா ஆட் பண்ணிருக்கிறது. அடிஷனலா இல்ல, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்போ ஒரு புது விஷயத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க நான் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களை நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல நீங்க அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணி, அவங்க ஒண்ணும் காசு கொடுத்து பின்னு வாங்க வேணாம், அவங்களுக்கு கிஃப்டா நீங்க பின்னு கொடுங்க. சார் இந்த நிறுவனத்துல நான் ஒரு அசெட் தரேன், 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசெட்டை தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு 10 வாடிக்கையாளர்களும் நீங்க கொடுங்க. அதுலயும் நீங்கள் உண்மையாக வேலை பார்க்க வேண்டும். இது வந்து உங்க மனசாட்சி தான் தெரியும். நிறுவனத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்க ஆர்கனைசராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்க பிரசிடென்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நானே வழி சொல்லிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. சார் 10 பேரை சேர்க்கணும் அப்படின்னா என் வீட்லயே 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? என் தங்கச்சி வீட்டுல 4 பேர் இருப்பாங்க. நான் சொன்னா ஆதார் நம்பர் கொடுத்துருவாங்க, உடனே போட்டுறது. சார் நீங்க 10 வாடிக்கையாளர்களையும் எப்படி தெரியுமா கொண்டுட்டு வரணும்? 10 வாடிக்கையாளர்களையும் நீங்க நம்ம நிறுவனத்துடைய ஒரு போஸ்டர்ஸ் நான் தரேன், நம்ம நிறுவனத்துடைய ப்ரொஃபைல் தரேன் நாளைக்கு. ஓகேங்களா? maromani.com போனீங்கன்னா இப்ப வேற விதமா மாறிட்டு இருக்குது. ஜமோரானா என்ன, ஸ்ட்ரீட் பஜார்னா என்ன, அதற்கு பிறகு யூனோ ஷாப்பிங்னா என்ன, மாரோமணினா என்ன, கிரெடிட் வேலட்னா என்ன, பே அவுட் சிஸ்டம்னா என்ன, இப்படின்ற பல விஷயங்கள் வந்து மாரோமணியோடைய அந்த ஹோம் பேஜ்ல மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு உங்களுடைய ரெஃபரல் லிங்க் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த அந்த இதோட சேர்த்து அனுப்புங்க. நம்ம maromani.com ப்ளீஸ் விசிட் maromani.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்புங்க. அதுல நம்மளுடைய ஹோல் ப்ரொஃபைல் தெரியும், நம்ம யாரு, நம்ம நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தயவு செய்து அனுப்பாதீங்க. உங்களுடைய சிஸ்டர் தனியா ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு கூட சார் அவங்க ஆதார் குடும்பம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்காதீங்க. அவங்களுக்கு ஓகேங்களா, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதார, அப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கணும். ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு நீங்களே ஐடி போட்டு கொடுக்கறது, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே நீங்க வந்து ஐடி போட்டு கொடுக்கறது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தயவு செய்து நீங்க செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. உங்க மூலமா 10 கஸ்டமர் உள்ள வரணும் அப்படின்னா அந்த 10 கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 கஸ்டமர் வந்து வெளியில இருக்கிறவங்களா இருக்கணும். சோ நம்மளை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நிறுவனத்தை பத்தி ஒரு 10 நிமிஷம், இந்த நிறுவனத்துல நம்ம டெய்லி 300 ரூபாய் வாங்க போறோங்க, 300 ரூபாய் வாங்க போறோம், உங்களுக்கு 30 நாள் டைம் தராங்க 10 கஸ்டமர் எடுக்கிறதுக்கு. 10 கஸ்டமரை நீங்க உள்ள அதுவும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் தராங்க. நீங்க அப்ப அந்த 10 கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் நீங்க வந்து டைம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க? எவ்வளவு நாள் நீங்க டைம் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அப்ப ஒரு 10 நிமிடம் பேசிட்டு நீங்க நம்மள நிறுவனத்தை அறிமுகப்படுத்திட்டு அவர் வந்து நம்ம நிறுவனத்துல பே அவுட் சிஸ்டத்துக்கு வர வேணாம். நல்லா புரிஞ்சுங்க, அவர் நம்ம நிறுவனத்துடைய பே அவுட் சிஸ்டத்துக்கு வர வேணாங்க. ஓகேங்களா? அவர் வந்து நம்ம நிறுவனத்துடைய ஒரு வாடிக்கையாளரா வரலாம்ல, அந்த வாடிக்கையாளரை அதிகப்படுத்துறது தானே உங்களுடைய வேலை, அதுதானே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சோ அந்த வேலைகளை நீங்கள் திறம்பட செய்தீர்களேயானால் நிறுவனமும் மேலும் மேலும் வளரும், நீங்களும் மேலும் மேலும் வளருவீர்கள். ஓகே, சரிங்க. இப்போ உங்களுக்கு நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி பே அவுட் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிடுற பாருங்க. இப்போ நிறுவனம் வந்து உங்களுக்கு பே அவுட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய லாகினை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஏர்னிங் வேலட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல 64 lakhs காட்டிட்டு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்துல வந்த அத்தனை டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு நம்ம வந்து 64 lakhs தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் வரணும்னு சொல்லுவோம். இப்பயும் வாழ்நாள் முழுவதும் வரணும் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 64 lakhs எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அகைன் ஒரு 64 lakhs கம்பெனி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? 64 lakhs வந்து நிறுவனம் உங்களுக்கு ஒரு வேலட்ல கொடுத்துருக்காங்க.
இந்த வருமானத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க நான் சொன்ன இந்த ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அதை வந்து நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தினசரி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய போஸ்டர்ஸ் அதை வந்து நீங்க டெய்லி ஸ்டேட்டஸா வச்சிருங்க. நம்மளுடைய சோசியல் மீடியா வெப்சைட்ல ஸ்ட்ரீட் கிளப்ல நீங்க 2 போஸ்டர்ஸ் டெய்லி மறந்துடாம போட்டுருங்க. வாரத்துல 5 நாட்கள். பேங்க் ஹாலிடே அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு லீவு, நீங்க அன்னைக்கு பண்ணவே வேணாம் அந்த விஷயத்த. வாரத்துல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க வந்து டிபி வச்சிருங்க. ஓகேங்களா? இந்த விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த விஷயங்களை நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்துல இருந்து 64 லட்சம் ரூபாய் லிமிட்ல இருந்து ஏர்னிங் லிமிட்ல இருந்து உங்களுக்கு நீங்க டெய்லி 300 ரூபாய் நீங்க விட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்பளமாக டெய்லி நிறுவனம் 300 ரூபாய் கொடுத்துருவாங்க. நீங்க தான் விட்ரால் பண்ண போறீங்க. ஆனா என்ன எப்படி எடுப்பீங்க தெரியுமா? நீங்க உங்களுடைய ஆர்கனைசர், உங்களுடைய கோஆர்டினேட்டர்னு வந்திருக்கும். உங்களுடைய லாகின்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர் நேம், கோஆர்டினேட்டர் ஐடி, கோஆர்டினேட்டர் நேம், கோஆர்டினேட்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அந்த இதுல அவங்க கிட்ட நீங்க வந்து டெய்லி காலையில் நைட்டு இரவு 10 மணில இருந்து காலையில 7 மணிக்குள்ளாக நீங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சார் நான் வந்து டெய்லி வந்து போஸ்ட் போட்டுட்டேன், அதே மாதிரி நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 7 மணில இருந்து 11 மணிக்குள்ள உங்களுடைய ஐடி, உங்களுடைய விட்ரால வந்து அன்லாக் பண்ணுவார். லாக்ல தான் இருக்கும் உங்களுடைய விட்ரால். வந்து 64 லட்சம் ரூபாய் நீங்க எடுக்க முடியாது. டெய்லி இவ்வளவுதான் எடுக்கணும் உங்களுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 300 ரூபாய் எடுத்துக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த விட்ராலும் லாக்ல இருக்கும். நீங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஆர்கனைசர், அதாவது உங்களுடைய கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாரு, உங்க அந்த லாக்கை வந்து எடுத்து விடுவாரு. லாக்கை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். நீங்களே விட்ரால் பண்ணிக்கலாம். நீங்க விட்ரால் பண்ணீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சு, எந்த யூடிஆர் நம்பர் என்ன, அது ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, எந்த வங்கியில இருந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே உங்களுடைய லாகின்லயே கொடுத்துருவாங்க கம்பெனி. ஓகே. சோ நீங்க நான் இப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்கேன் சார், அப்ப எனக்கு அந்த இன்கம் சேர்த்து வருமா அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 600 ரூபாய் விட்ரால் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. 2 பேர் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க 900 ரூபாய் விட்ரால் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நாளைக்கு. சோ உங்களுடைய விட்ரால் லிமிட்டை வந்து எவ்வளவு நீங்க அதிகப்படுத்தணும்ன்றதை நீங்க ரெஃபர் பண்ணிருக்க மூலமாகவும் நீங்க உங்களுடைய ஓன் இன்கம் சேர்த்து தான் முடிவு பண்ண போகுது. ஓகேங்களா? சோ அப்ப உங்களுடைய செல்ஃப் இன்கம் பிளஸ் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு நாளையில இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப நிறைய பேரோட கேள்வி, சார் நான் யார்கிட்ட சார் போய் ரிப்போர்ட் பண்றது, எனக்கு இன்னும் ஆர்கனைசரே இல்லையே சார் அப்படின்னா நாளைக்கு 11 மணி வரை வெயிட் பண்ணுங்க. 11 மணிக்குள்ளாக உங்களுக்கு எல்லாருக்குமே முழுமையா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கோஆர்டினேட்டர் அப்படின்ற பேர்ல ஆர்கனைசர் வந்துருவாங்க. கோஆர்டினேட்டர் அப்படின்ற கேட்டகரியில தான் இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய லாகின்லயே தெரியும் யார் கோஆர்டினேட்டராக உங்களுக்கு நிறுவனம் அங்கீகரித்திருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த கோஆர்டினேட்டர்ட்ட உங்களுக்கு தினசரி ரிப்போர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறுவனம் உங்களுக்கான விட்ரால நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு 24 hours பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துடும். அதே டயத்துல உங்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை பே அவுட் வராது, பேங்க் ஹாலிடே வராதுங்க. ஓகேங்களா? மீதி நாட்கள்ல நீங்க வந்து உங்களுக்கான பே அவுட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது நீங்க இனிமே விட்ரால் பண்ணக்கூடிய விஷயம். சார் எப்பயில இருந்து சார் விட்ரால் பண்ணலாம் அப்படின்னா, சோ நாளையில இருந்து கூட விட்ரால் பண்ணலாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப நிறைய பேர் டீம்ல இந்த டைரக்ட் மெம்பர்ஸோடைய விஷயங்கள் வந்து நிறைய மாறி போயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி வந்து எல்லாமே தனித்தனி ஜீனாலஜியா இருந்துச்சு. கஸ்டமர் பிளானுக்கு ஒரு ஜீனாலஜி, டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு ஒரு ஜீனாலஜி அப்படி இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து அடங்கி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப 230 ஆர்கனைசர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. பிரசிடென்ட் எல்லாருமே சேர்த்து சொல்றேன். 230 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 230 கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தர் கீழேயும் கம்பெனி வந்து 30, 40, 50ன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க அவங்க கிட்ட வந்து நாளைக்கு ஒரு ஹாஃப் டேக்குள்ள, ஓகேங்களா, காலையில இருந்து மதியத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஒரு நாள் நம்ம சிரமப்பட்டு தான் ஆகணும். இதை வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்குன்னே வச்சுக்கங்களேன். நீங்க சார் உங்களுடைய அப்ளைன் ஐடி எது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க கேட்டு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிறுவனம் அவர்களுடைய அப்ளைன் ஐடிய நிறுவனம் வந்து அங்க போட்டு கொடுத்துருவாங்க.
சோ இதுல அதுக்கு பிறகு வந்து சார் என்னுடைய டவுன்லைன் வந்து என்கிட்ட இல்ல சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ அது நீங்க உடனடியா பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் என்ன டவுன்லைன் என்ன பண்ணிருப்பாரு, வேற ஒரு அப்ளைன் ஐடியா கொடுத்திருப்பாரு. அது மாதிரிலாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய அப்ளைன் யாரோ உங்களை யார் இந்த நிறுவனத்திற்கு இந்த பிளான்ல கொண்டுட்டு வந்தாங்களோ அவர்களிடம் அவங்களுடைய ஐடியை கொடுத்துருங்க. உங்களை மாற்றி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க மத்த பிளான்ல ரிவார்ட் பாயிண்ட்ல மாறிக்கிறீங்களா, அது வந்து உங்களோட இஷ்டம். ரிவார்ட் பாயிண்ட்ல வேற ஒருத்தர் கீழே போய்க்கிறேன், இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருக்கிறதுல வேற ஒருத்தர் கீழே போய்க்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த பிளானை பொறுத்த மட்டும் உங்களுடைய ட்ரீயை வந்து தயவு செய்து மாத்தாதீங்க. உங்களுடைய ட்ரீ யார் உங்களுடைய அப்ளைனோ அவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த அப்ளைனுக்கு கீழே அந்த ட்ரீயை கொண்டுட்டு வாங்க. அந்த ட்ரீக்குள்ள தான் நீங்க இருக்கணும். ஸோ அது எவ்வளவு சீக்கிரம் நாளைக்கு வந்து நீங்க முடிக்கிறீங்களோ, ஓகேங்களா, முடிச்ச செகண்ட் உங்களுக்கான விட்ரால் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான லிமிட்டை வந்து நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லிமிட்டை நிறுவனம் ஃபிக்ஸ் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லிமிட் வந்து நீங்க உங்களுக்கு 300 வரணுமா, 600 வரணுமா, 900 வரணுமா, டெய்லி எவ்வளவு வரணும்ன்றத நிறுவனம் உங்களுக்கு டே பை டே ஃபிக்ஸ் பண்ண போறது வந்து ஒன்ஸ் நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் லைஃப் டைம் நீங்க அதை பேமெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? அதனால இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது. அது நீங்க எல்லாருமே சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணாதான் முடியும். ஸோ நாளை காலை 11 மணிக்குள்ள அனைத்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனைத்து டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவனம் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டர் கொடுத்துருவாங்க. அந்த கோஆர்டினேட்டர் நம்பர் என்னன்றது உங்க லாகின் தெரியும். ஸோ நீங்க அந்த லாகினை ஓபன் பண்ணி நீங்க வந்து அந்த லாகின் ஓபன் பண்ணி உங்க கோஆர்டினேட்டர் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுங்க. ரிப்போர்ட்ஸ்னா நாளைக்கு நீங்க செய்ய வேண்டியது, சார் நான் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், டெலிகிராம்ல இருக்கேன், ஃபேஸ்புக்ல இருக்கேன், ஸ்ட்ரீட் கிளப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன், சார் என்னுடைய அப்ளைன் ஐடி இதுதான் சார் அப்படின்ற விஷயங்கள் நீங்க இது வரைக்கும் நான் மத்த நாளும் கொடுத்துட்டேன் சார், அப்ளைன் ஐடி மட்டும் கொடுக்கல அவ்வளவுதானே. அப்ளைன் ஐடி மட்டும் உங்க அப்ளைன் யாரோ அவரிடம் கேட்டு அந்த ஐடி நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரீ வந்து செட் ஆயிடும். அப்ப உங்களுடைய ரெஃபரல் எத்தனை பேர் வர போறாங்க அப்படின்றது நிறுவனத்துக்கு தெரியும். ஸோ அப்ப நிறுவனம் உங்களுடைய ரெஃபரல் இன்கமோடு நீங்கள் நாளை விட்ரால் பண்ணலாம். ஒருவேளை நாளைக்கு பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு, ஏன்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், சனிக்கிழமை நான் உங்களுக்கு விட்ரால ஓபன் பண்ணி விட சொல்றேன். ஆக்சுவலா சனி நேரம் ஓபன் ஆகாது, சிஸ்டத்துல சாஃப்ட்வேர்ல அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த ஒரு முறை மட்டும் சனிக்கிழமை விட்ரால நான் ஓபன் பண்ண சொல்றேன். நீங்க சனிக்கிழமை விட்ரால் ஓபன் பண்ணா திங்கக்கிழமை தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால சனிக்கிழமை உங்க அக்கௌண்ட்டை நான் வந்து நாளைக்கு முடியாத பட்சத்தில், ஓகேங்களா, ஸோ சனிக்கிழமை நான் உங்களுடைய விட்ரால ஓபன் பண்ண சொல்றேன். சனிக்கிழமை நீங்க விட்ரால் பண்ணிக்கங்க. ஸோ திங்கட்கிழமை உங்களுடைய பே அவுட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரணும் அப்படின்னா நீங்க டெய்லி உங்களுடைய ஆர்கனைசர்ட்ட ரிப்போர்ட் கொடுங்க. அவர் தான் உங்களுடைய இன்கம் இன்னைக்கு வரணுமா வரக்கூடாதான்னு தீர்மானிக்க போறவர் அவர் தான். நீங்க ரிப்போர்ட் அவர்கிட்ட சரியா கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து உங்களுடைய அன்லாக் பண்ண போறாரு. இதுல நிறைய பேருடைய இதை நான் பார்த்தேன். ஓகேங்களா? நிறைய ஆர்கனைசர் நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இருந்து வர ரிப்போர்ட், சார் இன்னைக்கு நான் உங்களுடைய பே அவுட்டை இல்லைன்னு சொல்லிடுவேன் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதாவும் எனக்கு வந்துட்டு இருக்கு. சார் அது மாதிரிலாம் தயவு செய்து நடந்துக்காதீங்க. அவங்கள மிரட்டக்கூடிய அதிகாரம் எனக்கு கூட கிடையாது. ஓகேங்களா? எனக்கு கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவங்க இந்த நிறுவனத்துல அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க, ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவங்க யாரும் அடிமை கிடையாது. யாரும் அவங்க இதுல வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா தான் அவங்க இருக்கணுமே ஒழிஞ்சு அவங்க வந்து யாரையும் வந்து நம்ம அவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய நபர்கள் நம்ம கிடையாது. ஓகே, நீ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதாகவும், சில இதுல வந்து நீ எனக்கு இந்த பிளானுக்கு வாங்க, இந்த பிளான் நான் வேற ஒரு கம்பெனி பண்றேன் இந்த பிளானுக்கு வாங்கன்னு சொல்லி வற்புறுத்துறதாகவும், நீங்க அதே மாதிரி நம்ம கம்பெனிலே இருக்கக்கூடிய வேற ஒரு பிளானுக்கு நீங்க வாங்க, இதுக்கு வந்தீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு சரியான முறையில உங்களுக்கு நீங்க வேலை செய்றீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதாவும் எனக்கு இது கன்ஃபார்மான எனக்கு தெரியல. எனக்கு விஷயம் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அதனால அந்த விஷயங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆர்கனைசர் நண்பர்கள் அது மாதிரி எண்ணத்தை விட்டுருங்க. ஸோ யாரோ ஒருத்தர் உருவாக்கின டீமுக்கு தான் நீங்க வந்து ஆர்கனைசராக இருக்கிறீங்க. ஸோ அதனால அவர்களை நல்ல முறையில அவங்க ரிப்போர்ட் சரியான முறையில உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அது சரியா இருக்குன்றத உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க. அதே நேரத்துல அவர் சரியா வேலை செய்யல, அவர் சரியா உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அப்ப அவங்களுக்கு நீங்க வந்து அவங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க வந்து அவரு
வேலை பார்க்கிறாரா இல்லையான்றதை கண்காணிக்கிறதா உங்களுடைய வேலை. அந்த வேலைகளை நீங்கள் சரியாக செய்தீர்களாலே போதும், உங்களுக்கான இன்கம், டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான இன்கம் இனிமே தடையின்றி உங்களுக்கு வரும். ஸோ இதில் நிறைய நண்பர்களுக்கு என்னன்னா, நான் 22ஆம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு வந்து, சார் எப்படி சார், நான் அப்பயும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன் சார், சனிக்கிழமைக்குள்ள உங்களை எல்லாம் நீங்க எல்லாமே சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டை நீங்க கொடுங்கன்னு நான் சொல்லும் பொழுது எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான நபர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா மறுநாள் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஏன் அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கலாமே. ஸோ அப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களை தயார்படுத்துறதுக்காக நிறுவனம் வந்து ரொம்ப காலம் எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, இதுவரை இருந்ததெல்லாம் போதுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசரா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு முடிவாக தெரிஞ்சிருக்கும். அதே தான் சொல்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, இந்த இப்போ ஒருத்தன் பேசினா பாருங்க. ஓகேங்களா, நம்பிக்கை இல்லை அப்படின்னா இங்க யாருக்கும் இது கிடையாது. ஓகேங்களா, இங்க யாரும் அவனும் இங்க ஒன்றும் பெருசாலாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிடல. ஓகேங்களா, இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நான் வந்து டெய்லி கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்பிக்கை இருந்தா இங்க வேலை செய்யட்டும். வேலை செய்யறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த கட்டமைப்பின் மேல மரியாதையும், இந்த செயல்பாட்டின் மேல மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கவர்கள் இங்க வந்து நம்ம வந்து இதை வந்து முழுமையாக பண்ணலாங்க. ஓகேங்களா, அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்றதை இதுவரை தெளிவா சொல்லிட்டேன். அதனால இனிமே நீங்க வந்து சரியான முறையில வேலை பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்கம் இனிமே தடையின்றி வரும். உங்களுடைய இன்கம் வரப்போவது இனிமே உங்க கையில தான் இருக்குது, நிறுவனத்தின் கையில இல்ல. உங்க ஆர்கனைசருக்கு நீங்க சரியா ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆர்கனைசர் ஓபன் பண்ணி விட போறாரு. ஸோ திரும்ப சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதை சொல்லிடுறேன் பாருங்க. உங்களுடைய வேலட்ல 64 லட்ச ரூபா காட்டும். ஓகேங்களா, ஸோ நீங்க டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய ஆர்கனைசர்ட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ண பட்சத்தில் அந்த நண்பர், அதாவது கோஆர்டினேட்டர்னு இருக்கும் உங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா, கோஆர்டினேட்டர்னு இருக்கும். அந்த கோஆர்டினேட்டர்கிட்ட நீங்க டெய்லி உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்க அவருக்கிடம் கொடுக்கும் பட்சத்தில் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய விட்ரால அன்லாக் பண்ணுவார். உங்க விட்ரால அன்லாக் பண்ணாதான் உங்களுக்கு டிபி விட்ரால்னு ஒரு பட்டனே காட்டும், இல்லைன்னா காட்டாது. டிபி விட்ரால்னு பட்டன் எப்ப காட்டும்னா, உங்களுடைய கோஆர்டினேட்டர் அதை வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிபி விட்ரால் பட்டன் காட்டும். அந்த டிபி விட்ரால் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, ஸோ நீங்க அதுல இருந்து டெய்லி எவ்வளவு அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் காட்டும். ஸோ அதை அமௌண்ட்டை விட்ரால் பண்ணி 24 ஹவர்ஸ்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ அப்போ 64 லட்ச ரூபாய் அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவரை நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் அதன் மூலமாக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா, நீங்க ஒருவேளை ரிப்போர்ட் இன்னைக்கு பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஒருவேளை நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, அவரும் அன்லாக் பண்ணிட்டாரு, நீங்க விட்ரால் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் சேர்த்து எடுத்துக்க முடியாது. ஒரு நாளைக்கு நிறுவனம் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்க. பேசிக்கா உள்ள ஒரு விஷயம் தான் ரிவார்ட் பாயிண்ட்ன்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, பேசிக்கா நம்ம வந்து இந்த இதை உருவாக்கி தான் நம்ம வந்து இந்த நிறுவனத்தையே நம்ம கொண்டுட்டு வந்தோம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு ஒரு மாபெரும் விஷயமாக மாறக்கூடிய விஷயம், ஒரு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அசட்டாக உருவாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட் விஷயத்த சொல்லலாம். ஓகேங்களா, அதை நீங்க வந்து போக போக நீங்களே அனுபவத்துல உணர்வீர்கள். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல உங்களுக்கு நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எங்கெங்கிறதெல்லாம் பாயிண்ட் வரும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் செலவு பண்ண போறீங்களோ அதெல்லாம் இனிமே உங்களுக்கு பாயிண்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம மாரோமணி நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிரெடிட் வேலட் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து கோவப்படலாம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா நீங்க கோவப்படுறதுக்கு எந்த விதத்திலுமே அங்க ஒரு தார்மீக இது நியாயமே இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு தான் நிறுவனம் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க அந்த கிரெடிட் வேலட் தொகையை இது வரைக்கும் கிரெடிட் வேலட்டை நீங்க வந்து ஸ்ட்ரீட் பஜார்ல வாங்கிக்கங்க, நாங்க நிறைய மெர்ச்சன்ட் டைப் பண்றோம், அந்த மெர்ச்சன்ட்ட வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க, நாங்க டைப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சில விஷயங்களை வந்து ஆரம்பத்திலே ஓப்பனா பேச முடியாதுங்க. ஓகேங்களா, சில விஷயங்களை நம்ம ஆரம்பத்துல வெளிப்படையா பேச முடியாது. ஏன்னா அப்படி பேசணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு காம்படிட்டர்னு ஒரு நிறுவனம் ஒண்ணு வரும். அந்த நிறுவனம் நம்ம பிளானே காப்பி அடிப்பாங்க. ஸோ நம்ம இதுல பாதி பேர் அங்க தள்ளிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதனால உங்ககிட்ட நான் என்ன சொன்னா, மெர்ச்சன்ட் டைப் பண்றோம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு மெர்ச்சன்ட் கூட நான் டைப் பண்ணது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு உலகம் ஃபுல்லா இந்தியா முழுவதும் மெர்ச்சன்ட் இருக்காங்க. நான் ஏன் போய் டைப் பண்ணணும்?
இந்தியா முழுவதும் ஆல்ரெடி மெர்ச்சன்டைஸ் இருக்காங்க. எனக்கு நான் ஏன் போய் டைப் பண்ணணும் சொல்லுங்க? எப்படி சார் இந்தியா முழுவதும் மெர்ச்சன்டைஸ் இருக்காங்கன்றீங்களா? எங்கெல்லாம் விசா கார்டு, ருபே கார்டு, மாஸ்டர் கார்டு அக்செப்ட் பண்ற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் எனக்கு மெர்ச்சன்டைசர். அவங்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு மெர்ச்சன்டைசர். ஓகேங்களா? அப்ப நிறுவனம் உங்களுக்கு கிரெடிட் வேலட்டோடு சேர்த்து ஒரு ஷாப்பிங் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஷாப்பிங் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கார்டுல உங்களுடைய கிரெடிட் வேலட்ல இருக்க தொகையை நீங்க அந்த ஷாப்பிங் கார்டுக்கு மாத்திக்கலாம். இல்ல நீங்க யூனோ ஃபின்சர் உள்ள இப்ப நிறைய பேருக்கு, நிறைய நண்பர்களுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000க்கு மேற்பட்ட நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூனோ ஃபின்சருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இபி பில் கட்டிக்கலாம், கேஸ் பில் கட்டிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை வச்சு பை நோ பே லேட்டர். ஓகேங்களா? பை நோ பே லேட்டர் வச்சு நீங்க பைனோ பே லேட்டரோட வச்சு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கிரெடிட் அந்த கிரெடிட் வேலட்ல இருக்க தொகையை அந்த கார்டுக்கு, ஷாப்பிங் கார்டுக்கு மாத்திட்டு நீங்க எங்க வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடலாம். ஒரு வணிக நிறுவனம் நம்மளுடைய கார்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய, அதாவது நீங்க ருபே கார்டோ இல்ல விசா கார்டோ இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தை, அந்த கடைகள்ல, வணிக நிறுவனங்கள்ல நீங்க அந்த கார்டை உபயோகப்படுத்தி நீங்க வந்து பர்ச்சேஸ் மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? அங்கெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால, ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறதுனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்க போகுது. எங்கெல்லாம் போய் நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுறீங்க, யாரோ ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு 30 பைசா கிடைக்க போகுது. யாரோ ஒருத்தர் பெட்ரோல் போட போறாரு, உங்களுக்கு 30 பைசா கிடைக்க போகுது. சோ இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட வாடிக்கையாளர்கள் இங்க இந்த கிரெடிட் வேலட்டை உபயோகப்படுத்த உங்களுக்கு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு அமைப்பை நம்ம ஒரு புதுமையா உருவாக்கிக்கணும். இந்த புதுமையா உருவாக்கும் போது நிறைய யார் அதை உடனே அக்செப்ட் பண்றோம் சொல்லுங்க? யாருமே அக்செப்ட் பண்ணது. நம்ம எந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் நம்ம யாரும் அக்செப்ட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்ப இது வந்து ஒரு வியாபாரத்துறையில ஒரு புதுமையான விஷயம். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்ன்றதும், இந்த கிரெடிட் வேலட்டை பேஸ் பண்ணி ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதும், ரிவார்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரெடிட் வேலட் கொடுக்கறதும் ரொம்ப புதுமையான விஷயம். அதை வந்து நம்ம நிறுவனம் கொண்டு வந்திருக்கோம். இது போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இதனோட வளர்ச்சி எந்த விதத்துல இருக்க போகுது அப்படின்றது. அப்ப இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தது, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மெர்ச்சன்டையர்களிடம் நீங்கள் பர்ச்சேஸ் செய்தால் உங்களுக்கு பாயிண்ட் வரும்னு சொல்லி. வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மெர்ச்சன்டர் நான் என்னைக்கு பண்ணி முடிக்கிறது? கன்னியாகுமரியில ஒருத்தர் இருக்காரு, கேரளாவில் ஒருத்தர் இருக்காரு, தெலுங்கானால ஒருத்தர் இருக்காரு, கர்நாடகால ஒருத்தர் இருக்காரு, பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு, சென்னையில செங்கல்பட்டுல பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. சோ அங்கெல்லாம் போய் நம்ம எப்படிங்க வந்து நம்ம போய் டைப் பண்ணி முடிக்கிறது? எந்த காலத்துல போய் டைப் பண்ணி முடிக்கிறது? இப்போ நம்ம வாடிக்கையாளர்களை மட்டும் உருவாக்கினா போதும். லட்சக்கணக்கான மெர்ச்சன்டைசர் நம்மள்ட்ட இருக்காங்க. லட்சக்கணக்கான மெர்ச்சன்டைசர் நம்ம நிறுவனத்துல இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவர்களிடம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது, டிரான்சாக்சன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட் உருவாயிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. திருச்சியில ஒரு நபர் பெட்ரோல் போடுறாரு, அவருக்கு மேல இருக்கக்கூடிய 20 அப்ளைன், அந்த ரிவார்ட் பாயிண்ட்ல இருக்கிற 20 அப்ளைன் எங்கேயோ இருக்க போறாரு, யாரு என்னன்னே தெரியாது. எனக்கு மேல இருக்க அப்ளைன் பெங்களூர்ல இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிற ஒரு சென்னையில இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிற ஒரு திருநெல்வேலியில இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் பெட்ரோல் போடுறதுனால என்கிட்ட இருந்து 30 பைசா மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளைனுக்கும் போகுது. 30 பைசா நான் கண்ணுக்கு தெரியாம ஒரு 30 நபர்களுக்கு என்னுடைய டிரான்சாக்சன் மூலமாகவும், நான் பண்ணக்கூடிய ஒரு பர்ச்சேசிங் மூலமாகவும் மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ மற்றவர்கள் பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரப்போகுது. நீங்கள் பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்க போறாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு கீழே 20 நிலைகள்ல சீனியாரிட்டி அடிப்படையில 2 மேட்ரிக் சிஸ்டத்துல ஆட்டோ ஃபில்லிங் மூலமாக நிரப்பக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு 30 பைசா உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. உங்களுக்கு கீழே நிரப்பக்கூடிய பாயிண்ட் எல்லாம் யாரு பர்ச்சேஸ் பண்ணா என்னன்னே தெரியாது. இது எல்லாமே நீங்க லைவா பார்க்கலாம். அந்த பாயிண்ட் நிரம்புறதை நீங்க லைவா பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, மாரோ மணி கிரெடிட் வேலட்டுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. மாரோ மணி கிரெடிட் வேலட்டை நீங்க உபயோகப்படுத்துறதுனால ஒரு மிகப்பெரிய, அதாவது அது நம்ம கடன் கொடுக்குறோம், நம்ம கடனாளி ஆக்குறோம் அப்படின்னு கிடையாது. உங்களை வருமானத்துல வந்து நீங்கள் உயர்ந்தவராக இருப்பதற்கு தான் அந்த கிரெடிட் வேலட்டைய உங்களை வந்து வீழ்த்துவதற்காகவோ, உங்களை கடனாளியாக ஆக்குவதற்காகவோ அந்த அமைப்பே கிடையாது. அதை நீங்க போக போக உணர்வீர்கள். ஓகேங்களா?
அதனால அதுல வந்து இப்ப நிறுவனம் வந்து ஒரு 3 விஷயம் அந்த ட்ரீயை வந்து சிறப்பான முறையில கொண்டு, ஏன்னா அந்த ட்ரீ சார் பின்னாடி எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இதெல்லாம் சொல்றீங்க சார், 30 பைசா ஒரு பாயிண்ட்டுக்கு 1,00,000 ரூபா வருன்றீங்க, எப்படி சார் கொடுப்பீங்க, 1,00,000 ரூபாய் என்னைக்கு சார் வரும், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணுன்றதுக்கு தான் பிரீமியம் வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு இதெல்லாம் வருமா வராதான்னு தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பாத்தீங்களா, முன்னாடி வந்து பாயிண்ட் போடுறாங்க பாத்தீங்களா, பாயிண்ட் வாங்குறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் பிரீமியம் வாடிக்கையாளர்கள். அந்த பிரீமியம் வாடிக்கையாளர்களை 3 பிரிவாக நம்ம நிறுவனம் பிரித்திருக்கிறோம். 3 பிரிவாக நம்ம நிறுவனம் பிரித்திருக்கிறோம். ஆரம்பத்துல 200 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய் மூலமாக நீங்கள் ஒரு பிரீமியம் வாடிக்கையாளராக ஆகலாம், இல்ல 660 ரூபாய் மூலமாக நீங்க பிரீமியம் வாடிக்கையாளர் ஆகலாம், இல்ல 5000 ரூபாய் மூலமாக நீங்கள் பிரீமியம் வாடிக்கையாளராக ஆகலாம். ஓகேங்களா, 200 ரூபாய் மூலமா நீங்க பிரீமியம் வாடிக்கையாளர் ஆகும்போது உங்களுக்கு நிறுவனம் 20 மாரோ பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 20 மாரோ பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த அதாவது 20 பின்னா கொடுப்பாங்க. அதுல 20 பின்ன நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 20 மாரோ பாயிண்டா மாறும். அதுல 10 பின்ன வந்து உங்கள் பெயரிலும் 10 பின்ன வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களை அவங்களுக்கு ஒரு ஐடி போட்டு அவங்க பேர்ல ஒரு பின்னையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாரோ பாயிண்டா மாறிடும். ஓகேங்களா, சோ இப்படி இந்த 20 பின்ன நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்காக நிறுவனம் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள கிராசரி கொடுத்துறாங்க. உங்களே மாதிரி ஒரு 10 பிரீமியம் வாடிக்கையாளர்களை நீங்க உருவாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் 5000 rupees மதிப்புள்ள பர்ச்சேஸ் கூப்பன் கொடுக்குறாங்க. 5000 rupees மதிப்புள்ள பர்ச்சேஸ் கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த பர்ச்சேஸ் கூப்பனை வச்சு நீங்க கோல்டு கூட வாங்கிக்கீங்க. ஃப்ரீ பர்ச்சேஸ் கூப்பன் மாசம் 5000 ரூபாய் தான் 10 மாசத்துக்கு. இது எல்லாமே பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு கம்பெனி சும்மா கையில இருந்தெல்லாம் கொடுக்க போறது இல்ல. இந்த வருமானம் உங்களுக்கு 52,000 ரூபாய் கொடுக்க போறேன். டோட்டலா 2,000 ரூபாய் உங்களுக்கு கிட்பேக் ஆகும், கிராசரி கிட்பேக் ஆகும், 5,000 ரூபாய் வீதம் 10 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் கூப்பனாகவும் கொடுக்க போறேன். அது எது வேணாலும் கூட வாங்கிக்கங்க நீங்க. ஓகேங்களா, சோ அந்த கூப்பனை நீங்க அந்த எல்லாமே சேர்த்தா 52,000 வருது. இந்த 52,000 ரூபாய் கூப்பன் வந்து உங்களுடைய வருமானத்துல இருந்து தான் கொடுக்க போறேன். அப்ப உங்களுக்கு பிக்சட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, இந்த வருமானம் உங்களுக்கு அதுக்காக வேலட்ல வல்லைனாலும் நான் கொடுக்காம இருக்க போறேன். வேலட்ல வல்லைனாலும் நீங்க அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உறுதியாக வந்துடும் அப்படின்றத நம்பிக்கை. இன்னொரு விஷயம், எனக்கு 52,000 ஒரே மாசத்துல வந்துருச்சு சார். 52,000 முதல் வருமானத்தை கம்பெனி உங்களுக்கு லாக் பண்ணிடுவாங்க. அதற்கு மேல வரக்கூடிய தொகையை தான் உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த முதல் 52,000 தொகை வந்து உங்களுடைய வருமானம். அந்த வருமானத்தை நிறுவனம் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தொகையை தான் நீங்கள் வித்ட்ரால் செய்து கொள்ளலாம். 52,000 எனக்கு ஒரே மாசத்துல வந்துருச்சு. அப்ப நான் வந்து இந்த கூப்பன் எல்லாம் வேணாம் சார், வச்சுக்கங்க சார், நான் அந்த 52,000 உடனே எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாது. அதையும் சொல்லிடு. நீங்க ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு வந்து மாசம் 5,000 ரூபாய் வீதம் எடுத்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு, அதனால மாசம் 5,000 ரூபாய் வீதம் தான் நீ எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஒரு 500 வாடிக்கையாளர்களுக்கு 500 வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் பிரீமியம் வாடிக்கையாளர்களாக நிறுவனம் பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வருதோ வரலையோ, உங்க வேலட்ல பணம் வருதோ இல்லையோ 5,000 ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனா வந்தாலும் நீங்க கேட்க கூடாது. ஒருவேளை ஒரு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு 52,000 வந்தாலும் நீங்க கேட்க கூடாது. இது வந்து முதல் 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ஓகே, சரி. அடுத்து 660 ரூபாய் ஒரு பிரீமியம் வாடிக்கையாளர் பிளான் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 பின்னு கொடுப்பாங்க. 110 பின்ல நீங்க வந்து 110 பின்ல 100 பின் வந்து உங்க பேர்லயும் 10 பின் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பேர்லயும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. இதற்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் 61 ப்ராடக்ட் உள்ள 61 ஐட்டம் உள்ள ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்க 10 நபர்களை நீங்க வந்து 200 ரூபாய் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல 660 ரூபாய் கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ரெண்டும் கலந்து கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள பர்ச்சேஸ் ப்ரீ பர்ச்சேஸ் கூப்பன் கொடுப்பாங்க. அதுல நீங்க கோல்டு கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் பிரீமியம் ஐடி. 5,000 ரூபாய் பிரீமியம் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ஒருத்தருள்ள ப்ராடக்ட் 61 ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இதுலயும் 110 பின்னு கொடுப்பாங்க. அந்த 110 பின்னிலே 100 பின்ன உங்க பேர்லயும் 10 பின்ன வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பேர்லயும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. ஒரு மாசம் மட்டும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள பின்னு கிடையாது, 5,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 10 மாதம் வரை உங்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிராசரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நிறுவனம். இதுல நீங்க 5,000 பேரை 10 பேரை பிரீமியம் கஸ்டமர் கொண்டுட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், 5,000 ரூபாயில உங்களுக்கு 25,000 மதிப்புள்ள பர்ச்சேஸ் கூப்பன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு
நீங்க கோல்டு கூட வாங்கிங்க. ஓகேங்களா? 25,000 மதிப்புல பர்ச்சேஸ் கூப்பன் உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 3 பிரீமியம் பிளான் இருக்குங்க. இந்த பிரீமியம் பிளான்ல வர்றதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? நான் ஏதாவது கிரெடிட் வேலட்ல ஏதாவதுன்னா, இந்த பிரீமியம் பிளான்ல வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேஸ் பில் தேவையில்ல. முதல்ல ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க. 1. 2வது உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல இமிடியேட்டா உங்களுக்கு இந்த ஷாப்பிங் கார்டு கொடுத்துருவாங்க. ஷாப்பிங் கார்டு இமிடியேட்டா உங்களுக்கு வந்துடும். இந்த ஷாப்பிங் கார்டுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த கார்டு வாங்குறது மூலமா, அந்த கிரெடிட் வேலட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஷாப்பிங் கார்டு வாங்குறது மூலமா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸோட கவரேஜோட வந்துருது உங்களுக்கு. இது இல்லாம நம்ம நிறுவனம் வந்து உங்களுக்கு கிரெடிட் வேலட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இதுல உங்களுக்கு அடக்கமாய் வந்துடும். அப்ப இந்த பிரீமியம் வாடிக்கையாளர்களை 200 ரூபாய் பிரீமியம் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் லிமிட் கிடைக்கும். உடனடியாக கிடைச்சிடும். நீங்க அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆதார் கார்டு உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்து நீங்க உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 660 ரூபாய் இருக்கவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லிமிட்டும், 5,000 ரூபாய் இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லிமிட் இருக்குது. ஆனா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாம் மத்ததுல இருக்கு. பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன், அது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அதுல நம்ம இதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 5,000 ரூபாய் வரக்கூடியவங்களுக்கு. சோ இப்ப பிரீமியம் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உடனடியாக ஷாப்பிங் கார்டு வழங்கப்படும். அவங்களுக்கு அக்ரிமெண்ட் தேவையில்லை. நீங்க கிரெடிட் லிமிட் உபயோகப்படுத்திக்கலாம். இதுல அந்த 660 ரூபாய் பிளானும் 5,000 ரூபாய் உள்ள பிரீமியம் பிளானும் வருகிற சனிக்கிழமையோட கம்பெனி விட்ரால் பண்ணிக்கிறாங்க. 200 ரூபாய் பிளான் மட்டும் 200 ரூபாய் பிரீமியம் பிளான் மட்டும் உங்களுக்கு நீண்ட நாள் போகும். ஓகேங்களா? சோ அதற்கு பிறகு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? சோ அதனால இந்த பிரீமியம் வாடிக்கையாளர்கள்ல இந்த ஃப்ரீ கூப்பன் சொன்ன பாத்தீங்களா, ஃப்ரீ பர்ச்சேஸ் கூப்பன் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். அதுவும் 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தாங்க. 500 வாடிக்கையாளர் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃப்ரீ கூப்பன்லாம் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 200 ரூபாய் பண்ணா உங்களுக்கு 2,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் மட்டும் தான் வரும். அது எல்லாருக்குமே கிடைக்கும். எப்போ வந்தாலும் கிடைக்கும். ஆனா அந்த மந்த்லி ஃப்ரீ கூப்பன் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, பர்ச்சேஸ் கூப்பன், அது வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ஓகேங்களா? அது 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். 3 பிரீமியம் சேர்த்து 500 வாடிக்கையாளர் வந்துட்டாங்க அப்படின்னா கம்பெனி அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ பர்ச்சேஸ் கூப்பன் கிடைக்காது. ஓகே, இதுல நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ல எவ்வளவு சீக்கிரம் சீனியாரிட்டி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஒரு வளர்ச்சி. நீங்க வேகமா விரைவாக நீங்க சம்பாதிக்க முடியும். சோ பின்னாடி வந்தாலும் சம்பாதிக்கலாம். ஆனா கொஞ்சம் நாள் எடுக்கும் நீங்க சம்பாதிக்கிறது. ஓகேங்களா? சோ இதுதாங்க விஷயம். சோ நாளையில இருந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனி உங்களை ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கும் கோஆர்டினேட்டர் யாருன்றத அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. சோ கோஆர்டினேட்டரோட நாளைக்கு மதியத்துக்குள்ள முடிஞ்சா நானே வந்து எல்லார்ட்டையும் டைரக்டா ஒரு வார்த்தை நான் பேசிடுறேன். ஏன்னா சில நண்பர்கள் இருக்காங்க. இந்த இப்போ ஒரு நண்பர் பேசினாரு பாத்தீங்களா, அவர் டிஜிட்டல் ப்ரமோட்டரான்னு தெரியாது, அவர் கோஆர்டினேட்டரான்னு தெரியாது. ஓகேங்களா? கோஆர்டினேட்டர்லயே சில பேர் வந்து பாத்தீங்க, கோஆர்டினேட்டர்னா ஆர்கனைசர். ஓகேங்களா? ஆர்கனைசர்லயே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம, நிறுவனத்தோட நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஓகேங்களா? சில பேர் பொழுதுபோக்குக்காக இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, சோ என்ன வேலை அப்படின்றதே தெரியாம ஜாயின் பண்ணிக்கிட்டு, சோ நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பேசுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. சோ தயவு செய்து அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்குட்னைஸ் பண்ணி எல்லா நிறுவனத்திலும் இருக்குங்க. எங்க நிறுவனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு நம்ம திட்டுறாங்கன்னு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு பொழுது கழிப்போம் அப்படின்னு வர்றவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நபர்களை நான் தான் பார்த்து ஐயா நீ வெளில கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். சோ அந்த திறமை தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனைசருக்கும் இருக்கணும். ஓகேங்களா? இங்க டிஜிட்டல் ப்ரமோட்டர் டெய்லி 300 ரூபாய் தருவாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு வரதான் செய்வாங்க. இங்க வந்து நான் 100% சொல்றேங்க, நீங்க இங்க வந்திருக்கிறது வந்து இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்காக வந்திருக்கீங்க. இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்காக வந்திருக்கீங்க. சோ மார்க்கெட்டிங் என்பது சும்மா ஏதோ வந்து நம்ம போஸ்ட் போடுறது, நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது. உங்களுடைய மார்க்கெட்டிங் மூலமாக தினசரி புதிய வாடிக்கையாளர்கள் உள்ள வரணும். உங்கள் மூலமாக நிறுவனத்துடைய பிராண்ட் ப்ரமோட் ஆகணும். அதாவது புதிய வாடிக்கையாளர்களுக்கு தெரியணும்.
புதிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு உங்க மூலமா தெரிய ஆரம்பிக்கணும். புதிய புதிய வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு அறிமுகம் ஆகணும். இதுதான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அதற்காக தான் உங்களை நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னும் போக போக உங்களுக்கான நிறைய மார்க்கெட்டிங் வேலைகள் எல்லாமே ஸ்மார்ட்டான வேலைகள் உங்களுக்கு நிறுவனம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வேலைகளை நீங்கள் கடைபிடித்தீர்களே ஆனாலே போதும். நீங்க இந்த நிறுவனத்துல நீண்ட நாள் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெற முடியும். ரொம்ப ஸ்மார்ட்டான வேலைங்க. இதை விட என்ன கஷ்டமான வேலையை சொல்ல முடியும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நண்பர்களே, உங்கள் வேலைகளை இனி சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இங்க உங்களுடைய உரிமை ஒரு நாளும் பாதிக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான உரிமைகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி அட்வைசர் நண்பர்களுக்கும் சொல்றேன். அட்வைசர் பிளான்ல இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கஸ்டமர் பிளானா இருந்தது, இப்ப அட்வைசர் பிளானா மாறி இருக்குது. ஸோ அட்வைசர் பிளான்ல உங்களுக்கு கீழே நீங்க பிரீமியம் கஸ்டமர் ஒரு 10 பேரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் சைன் வாங்கணும். ஏன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்றதா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் வேலையா இருக்கு. அதற்கும் நிறுவனம் வந்து உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு 10 பிரீமியம் கஸ்டமர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 10 பிரீமியம் கஸ்டமரும் அவங்க வந்து கிரெடிட் வேலட் உறுப்பினராக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்ரிமெண்ட் இல்லாமல் இந்த நிறுவனத்துடைய கிரெடிட் வேலட் உறுப்பினராக ஆயிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா டெய்லி 300 ரூபா வர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் வந்து கம்பெனி வந்து 10 லட்சம் ரூபாய் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான இது வந்து நாளைக்கு உங்களுக்கு அநேகமா வந்துடும். ஸோ அந்த 10 லட்ச ரூபா லிமிட்ல நீங்க டெய்லி 100 ரூபாய் எடுத்துட்டு இருப்பீங்க. பிடிஎம் ஆனா இன்னும் அதிகமா எடுப்பீங்க. பிடிஎஃப்ல இருந்து ஆர்கனைசர் ஆனீங்கன்னா அதை விட அதிகமா எடுப்பீங்க. ஆர்கனைசர்ல இருந்து பிரசிடென்ட் ஆனீங்கன்னா இன்னும் அதை விட அதிகமாக எடுப்பீர்கள். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கான நடைமுறை. இது வந்து நீங்க அட்வைசரா, நீங்க பிரசிடென்டா, நீங்க ஆர்கனைசரா, நீங்க பிடிஎம்ன்றத நிறுவனம் நான் சொல்ல வேண்டியது கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய பதவி கிடையாது. இன்னைக்கு கோஆர்டினேட்டரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அதாவது சாரி ஆர்கனைசராக ஒருத்தர் இருக்காரு, இப்போ வரைக்கும் ஒரு ஆர்கனைசராக நிறுவனத்துல இருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கோ. இப்ப எல்லாருமே கோஆர்டினேட்டர்ன்ற பேரை யூஸ் பண்ணீங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல மட்டும் மார்க்கெட்டிங் பிளான்ல கோஆர்டினேட்டர்ன்ற பேரை யூஸ் பண்ணீங்க. ஆர்கனைசர்ன்றது சேல்ஸ் டீமுக்கான உள்ள பிளான் அது. ஓகே, அப்ப இப்போ உங்களை நான் கோஆர்டினேட்டரா நான் அப்பாயின்ட் பண்ணிருக்கேன்னா இது நம்ம நியமனம் பண்ணது. உங்களுக்கு இந்த திறமை இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தெரியாது ஆரம்பத்துல. நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அங்க ஆர்கனைசரா வர்றதும் பிரசிடென்டாக வர்றதும் உங்களுடைய திறமையின் மூலமாக மட்டும்தான் நீங்க அங்க வர போறீங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு நீங்க 10 லட்ச ரூபால நீங்க எவ்வளவு அதிகப்படியான விட்ரால் எடுக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணீங்க. எவ்வளவு சீக்கிரம் எடுக்கணும்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணுங்க. சோ 10 லட்ச ரூபா முடிஞ்சோன்னா அவ்வளவுதானே சார் அப்படின்னா 10 லட்ச ரூபா முடிஞ்சோன்னா மீண்டும் ஒரு 10 லட்ச ரூபா வரும். அதுக்கப்புறமும் 10 லட்ச ரூபா வரும். உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் 10 லட்ச ரூபா உங்களுக்கு அந்த அமௌண்ட் தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு இது அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால இங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க சரியான வேலை செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அட்வைசர்னு ஒரு சிலருக்கு தான் காட்டும். இது வரைக்கும் கம்பெனில அட்வைசர்ன்ற பதவியை முடித்தவர்கள், அட்வைசரா 290 ரூபாய் பிளான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அட்வைசருக்காக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? அட்வைசர் கிடையாது. இப்போ அட்வைசர் யாருன்னா 10 கிரெடிட் வேலட் உறுப்பினர்களை முடிச்சவங்க தான் அட்வைசர். ஓகே, இப்போ அந்த கிரெடிட் லிமிட் லோடாக உங்க பேர் அட்வைசரா இல்லையான்றதை காட்டும். உங்களுக்கு கீழே 10 பேர் வந்து கிரெடிட் லிமிட் லோட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. சோ லோட் ஆயிடுச்சு அப்படின்னா 10 பேருக்கு லோட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பேருக்கு கீழே அட்வைசர்னு காட்டும். உங்க பேருக்கு கீழே அட்வைசர் அப்படின்றத காட்டும். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, இனிமே பே அவுட் எல்லாமே உங்க கையில தான் இருக்க ஒழிய நிறுவனத்தின் கையில கிடையாது. நிறுவனம் இனிமே பே அவுட் சிஸ்டத்தையும் உங்களுக்கு வந்து சரியா பண்ணி கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்னன்றதை தெளிவுபடுத்திருக்கோம். சேல்ஸ் சிஸ்டம் என்னன்றதை தெளிவுபடுத்திருக்கோம். அது மாதிரி ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் என்னன்றதை தெளிவுபடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பே அவுட் சிஸ்டம் என்னன்றதை தெளிவுபடுத்திருக்கோம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் மட்டும்தான். அதையும் நான் தெளிவுபடுத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு உருவாயிடும். ஓகேங்களா? ஸோ நாளை காலை உங்களுக்கு ஒரு காலையில கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 6 மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 230 கோஆர்டினேட்டர் நண்பர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? 230 கோஆர்டினேட்டர் நண்பர்கள் நம்ம நிறுவனத்துல இது வரைக்கும் அப்பாயிண்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல நிறுவனம் சேர்த்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த 230 பேரும் நாளைக்கு மீட்டிங் வாங்க. காலையில 6 மணிக்கு நடக்கக்கூடிய மீட்டிங். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அந்த வேலைகளை நீங்கள் உடனடியாக செய்ய ஆரம்பிங்கள். இனிமே வந்து நம்ம பேசுறதுக்கோ இல்ல நம்ம ஒருத்தர் வந்து விவாதம் பண்றதுக்கோ இங்க இனிமே நேரம் கிடையாது. ஸோ நீங்க
உங்களுடைய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு நீங்க உண்மையா இருங்க. டிஜிட்டல் ப்ரொமோட்டர் உங்ககிட்ட உண்மையா ரிப்போர்ட் கொடுக்கட்டும். நீங்க நிறுவனத்துக்கு உண்மையா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது. ஓகேங்களா? இதை செய்துட்டீர்கள் அப்படின்னா வருமானம் இனிமே தடையின்றி எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நாளை காலை 6:30 மணிக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு 6 மணிக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு தவறாமல் 230 பேர். கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க இனிமேல் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றது, ஓகேங்களா, நீங்க ஸ்ட்ரீட் பஸார்ல வாங்கினா மட்டும் கிடையாது. உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பெட்டி கடையில் கூட போய் வாங்குங்க. எல்லா பெட்டி கடையிலையும் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்றாங்கல்ல? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல் இருக்கும், அங்க அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல? நீங்க எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போய் தங்குங்க, அங்கேயும் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல? நான் கொடுக்கக்கூடிய கார்டை எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அது மாதிரி கார்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியா முழுவதும் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த கார்டை நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஷாப்பிங் கார்டை நீங்க உபயோகப்படுத்தி நீங்க பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்துங்க, உங்களுக்கு அந்த கார்டுல பணம் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, பணம் டம்மியான அமௌண்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வேலட்ல நான் லோட் பண்ணிருக்கிறது டம்மியான அமௌண்டா இருக்கலாம். ஆனா அந்த கார்டுல லோட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது உண்மையான அமௌண்ட். அந்த கார்டு ஒரு பேங்க் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கார்டு, ஒரு வங்கியின் மூலமாக உங்களுக்கு தரப்பட்டுள்ள கார்டு. அந்த கார்டுல அந்த வேலட்ல எங்க வேலட்ல பணம் இருந்தாதான் நீங்க அந்த கார்டுல உங்களுக்கு லோடே ஆகும், இல்லைன்னா ஆகாது. சோ அப்ப அதுதான் ஓகேங்களா? அதை நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சி புரியும். இந்த ரிவார்ட் பாயிண்ட் என்ற சிஸ்டம் அடுத்த 1 மாதத்துக்குள் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அதை நான் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல சொல்றேன், நீங்க பாருங்க. சோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் மெர்ச்சன்டைசரிடம் நம்ம இந்த கார்டை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணலாம். நான் சொல்றது ரொம்ப குறைஞ்சபட்சம். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மெர்ச்சன்டைசர் இருக்காங்க. 5 லட்சம் மெர்ச்சன்டைஸ்ட நம்ம சாலிடா நம்ம ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும். அதனால இனிமே நம்ம நிறுவனம் எதுல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா, டே பை டே நம்ம நிறுவனத்துல ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்து மூலமாக வர்றதுக்கு தான், நம்ம நிறுவனத்துல கஸ்டமரை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் கொண்டு வருவாங்க. சார் இந்த கார்டுல எனக்கு கிரெடிட் வேலட் மூலமா மட்டும்தான் வரக்கூடிய பணத்தை தான் லோட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. உங்களுடைய ஏர்னிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஏர்னிங் இருக்கு பாருங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட் ஏர்னிங்ல 50% உங்களுக்கு பணமாக கொடுப்பார்கள். 50% இந்த கார்டுல லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. 50% கேஷா கொடுப்பாங்க, 50% அந்த கார்டுல லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இந்த கார்டுல லோட் பண்ணி கொடுக்கும்போது நீங்க எங்க வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல. நம்ம ஸ்ட்ரீட் பஸார்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுக்கு இங்க நான் கட்டாயப்படுத்தல. நான் யூனோ ஷாப்பிங் கடையில தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா நீங்க யூனோ ஷாப்பிங்ல போய் வாங்குறதுக்கும் நீங்க ஸ்ட்ரீட் பஸார்ல வாங்குறதுக்கும் மத்த வெர்ச்சன்டைகள்ல வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். அங்கதான் நம்ம வித்தியாசப்படுவோம். ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம வித்தியாசப்படுவோம். ஓகே நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு. சோ இத உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு இதனுடைய இந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5-6 நண்பர்கள் சென்னையில அவங்களுக்கு இந்த ஷாப்பிங் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. சோ பிரீமியம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக உங்களுக்கு இந்த கார்டு உங்க கையில சேர்ந்துரும். அதான் முதல்ல இந்த 500 பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அப்புறம் படிப்படியாக பாத்தீங்கன்னா அனைத்து கிரெடிட் வேலட் கஸ்டமருக்கும் இந்த கார்டு வரும். ஆனா அது வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 மாத காலமாவது முழுமையா எடுத்துரும் எல்லா கிரெடிட் வேலட் கஸ்டமருக்கும் வர்றதுக்கு. அதுவரை நான் எப்படி சார் யூஸ் பண்றதுன்னா, அதுவரை நீங்க வேற வழியில ஸ்ட்ரீட் பஸார்ல தான் வாங்கி ஆகணும். அதுவரை நீங்க நம்மளுடைய யூனோ ஃபின்சர் உள்ள தான் போய் நீங்க ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அப்படிதான் நீங்க உபயோகப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? சோ எவ்வளவு விரைவாக நாங்க இந்த கிரெடிட் இந்த ஷாப்பிங் கார்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க விரைவாக கொடுக்குறோம். அதனால நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். இங்க மெயினான விஷயமே அதுதான், நிறைய பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். சோ நிறைய பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும்போது நிறைய பேரு, இப்ப நான் டாப்ல இருக்கேங்க, என்னோட ஐடி டாப்ல இருக்குது. அப்ப நான் டாப்ல இருக்கும்போது எனக்கு கீழே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 5 லட்சம் பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த 5 லட்சம் பேர் மூலமா எனக்கு ஒரு 30 பைசா கிடைக்குதுன்னா எனக்கு என்னாச்சு? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்துச்சு இல்லையா? ஆனா நிறுவனம் தரப்போறது என்னமோ என்னோட ஒரு பாயிண்ட்டுக்கு 1 லட்சம் தான்.
ஸோ இந்த வாய்ப்பை மேல இருக்கக்கூடிய டாப், அதனாலதான் பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காம போறதும் உங்களுடைய கையில தான் இருக்குது. ஸோ பே அவுட் சிஸ்டம் திரும்ப மீண்டும் ஒரு முறை சின்னதா ஒரு 5 நிமிடங்கள் டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய பே அவுட் சிஸ்டத்தை சொல்லி முடிச்சிடறேன் கடைசியா. ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய பே அவுட் சிஸ்டம் என்பது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலட்ல ஏர்னிங் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல 64 லட்சம் ரூபாய் காட்டும். நீங்க டெய்லி உங்களுடைய ஒன் டைம் ரிப்போர்ட் ஷீட்டை பண்ணாதான் உங்களுக்கு அன்லாக் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி நீங்க டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணிட்டு அதை ரிப்போர்ட்டை வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட கொடுத்துருங்க. கோஆர்டினேட்டர் யாருன்னா நீங்க நம்ம போய் யார்ட்டையும் கேட்டுட்டுலாம் இருக்க வேணாம். நிறுவனத்துல கூட கேட்க வேணாம். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு உங்களுடைய கோஆர்டினேட்டர் யாருன்றத உங்களுடைய லாகின்லேயே தெரியும். அவரோட மொபைல் நம்பர் தெரியும். அவரை கூப்பிடுங்க. சார், என்ன கம்பெனிக்கு எனக்கு கம்பெனி வந்து உங்களே தான் என்ன கோஆர்டினேட்டரா கொடுத்துருக்காங்க, இந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுங்க. அவரு வந்து நீங்க ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவர் உங்களுடைய ஐடி அன்லாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவர் அன்லாக் பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன், உங்களை அவர் ஏதாவது, ஏன்னா சில பேர்ட்ட அதிகாரம் கையில வந்துச்சுன்னா அவங்க வேற விதமா டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, வேற விதமா நடந்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இமிடியேட்டா நடவடிக்கை எடுப்பாங்க. இமிடியேட்டா 100% நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ உங்களுடைய அவர் அன்லாக் பண்ணணும். 11 மணிக்குள்ள அவர் அன்லாக் பண்ணணும். உங்களை அன்லாக் பண்ணிட்டார் அப்படின்னா, சோ நீங்க அதுல டிபி விட்ரால் உங்களுக்குள்ள ஒரு பட்டன் தெரியும் உங்களுடைய லாகின்குள்ள. அதுல போயிட்டு நீங்க விட்ரால் கொடுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சோ நாளைக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், டிஜிட்டல் ப்ரொமோட்டர் நண்பர்கள் உங்களுடைய அப்ளைன் ஐடி யாருன்றத கொடுங்க. சோ இதுல சொல்ற ஏற்கனவே இந்த பிளான்ல பொறுத்த மட்டும் மாரோ பாயிண்ட பொறுத்த மட்டும் maropoints.com பொறுத்த மட்டும் உங்க அப்ளைன் யாராக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஐடி தான் நீங்க கொடுக்கணும். வேற ஐடி தயவு செய்து மாத்தாதீங்க. அந்த எத்திக்ஸை தயவு செய்து மாத்தாதீங்க. வேற ஒரு இதுல இதே ரிவார்ட் பாயிண்ட்ல மாறிக்கிட்டீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ல மாறிக்கிட்டீங்க, அதெல்லாம் வந்து வேற விஷயம். அதெல்லாம் நீங்க மாறிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய விருப்பப்பட்ட விஷயம். அதெல்லாம் நீங்க எங்க வேணாலும் மாறிக்கலாம் நான் சொல்லிட்டேன். பட் இந்த பிளானை பொறுத்த மட்டும் யாருக்கு கீழே இருக்கிறீங்களோ அவர்கள் தான் அங்க இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்க வந்து அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரீ வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க நிறுவனம். ஸோ ட்ரீ செட் பண்ணி கொடுத்தோன்னா மீண்டும் பழைய மாதிரி, அதாவது நம்ம ரோட்ல போடுறோங்க, கீழே விழுகிறோம், கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்திரிக்கும் போது யாரோ பாக்குறாங்களான்றத நம்ம வந்து பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிடும். யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா வாழ்க்கையில நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், மத்தவங்க பாக்குற மாதிரி தான் எந்திரிக்கணும். நம்மளை பாக்குற மாதிரி தான் நம்ம எந்திரிக்கணும். இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் அஜ்மீர் ராஜா போட்டார் இல்லைங்களா, அவர் இன்னைக்கு என்னை உரிமையில பேசியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த நண்பர் நாளைக்கு அவரை பத்தி நம்ம அப்படி ஒரு மீட்டிங்ல பேசணும், ஐயா அது என்னோட தப்பு அப்படின்னு ஒவ்வொரு நாள் நினைக்கணும். ஏன்னா அவர் இப்படியேதான் இருப்பார். அவரு அப்படியேதான் இருப்பார். நிறுவனத்தோட வளர்ச்சியும் சரி, என்னுடைய வளர்ச்சியும் சரி, இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய வளர்ச்சியும் சரி, அவர் பாக்குற மாதிரி அவர் வியக்கத்தக்க அளவுல இருக்கும். அவர் வியக்கத்தக்க அளவுல இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படிதான் இருக்கணும். அந்த நண்பர் அப்படிதான் பார்ப்பார். ஓகேங்களா? பார்க்கக்கூடிய சூழல் விரைவில் வரும். ஓகேங்களா? அதனால நண்பர்களே, யார் வேணாலும் என்ன வேணாலும் நெகட்டிவ் பேசிட்டு போட்டோம் வெளியில. ஓகேங்களா? சோ இந்த நிறுவனத்துடைய செயல்பாடு உண்மையாக, நேர்மையாக, கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் உண்மையாக வேலை பார்க்கக்கூடிய அனைத்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர்களுக்கும் உறுதுணையாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ல வரக்கூடியவங்க எல்லாருமே நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். பாத்துங்க, ரிவார்ட் பாயிண்ட்ல வரக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். கிரெடிட் வேலட்ல வரக்கூடியவங்க நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். சோ அவர்களுக்கு அங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம நேர்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருப்போம். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது நம்ம நிறுவனத்தில். ஓகேங்களா? சோ பே அவுட் சிஸ்டம் என்பது வேறு, ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் என்பது வேறு. ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்ன்றது வாடிக்கையாளர்களுக்கு உண்டான சிஸ்டம். பே அவுட் சிஸ்டம்ன்றது வேலை பார்ப்பவர்களுக்கு உண்டான சிஸ்டம். பே அவுட் நீங்க எல்லாருமே வேலை பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம எம்எல்எம் மாதிரி நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம்னா, வரக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து உள்ளத்துக்கு போட்டுக்கிறோம். இவர் ஒரு 4 டீம் டெவலப் பண்ணுவாரு, இவர் ஒரு 4 பேரை டெவலப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்துக்கு சேல்ஸ் எடுத்துட்டு வருவான்னு சொல்லி தூக்கி உள்ள போடும் பொழுது பாத்தீங்கன்னா, சோ அது வந்து
நடக்காத விஷயம். எல்லாருக்குமே அந்த திறமை இருக்காதுங்க. ஓகேங்களா? நீங்க ஒருத்தர்ட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா, அவர் வாடிக்கையாளர், அதாவது ரிவார்ட் பாயிண்ட், வாடிக்கையாளராக இருப்பதுக்கு தான் அவருக்கு வந்து அவரால முடியும் அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க வாடிக்கையாளரா மட்டும் தான் நீங்க அணுகணும். அவரு வந்து வேலை பார்ப்பாரு, நம்ம நிறுவனத்துல ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா வேலை பார்ப்பாரு, அவர் வந்து ஒரு அட்வைசராக வேலை பார்ப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அவரிடம் நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க வந்து பே அவுட் சிஸ்டத்துக்கு நீங்க அணுகலாம். ஓகேங்களா? சோ மற்றபடி யாரிடம் எதை பேச வேண்டும், யாரை எதற்காக எந்த கேட்டகரிக்கு கொண்டுட்டு வரணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதற்கேற்றாற் போல் அவங்களிடம் அணுகுங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளை காலை 6 மணி மீட்டிங்ல நம்ம வந்து ஆர்கனைசர், பிரசிடென்ட் இந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. சோ உங்களுக்கான மிக முக்கியமான சில விஷயங்கள், ட்ரைனிங் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாளைக்கு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, இந்த பேவுட் சிஸ்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இறுதியான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கல அப்படின்னா உங்களால சிறப்பான ஒரு இதுல நீங்க செயல்பட முடியாது. ரொம்ப நேரம் இல்லைங்க, ரொம்ப நேரம் நான் உங்களை வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன். சரியா 40 நிமிடங்கள் தான் இருக்கும். நான் உங்ககிட்ட என்ன பேசணுன்றத நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நாளைக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு உங்களுடைய பிரசிடென்ட் நண்பர்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க. பிரசிடென்ட் நண்பர்களுடைய குரூப் வந்து ஓப்பன்ல தான் இருக்குது. அவர்கள் அந்த கேள்வி அங்க கேட்டுட்டோம். ஸோ காலையில உங்களுக்கு 6 மணிக்குள்ள அந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு அதற்கான பதிலோடு நான் வந்து அந்த மீட்டிங்ல வந்து உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருமே நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து 9 மணி 10 ஆகுது. 10 மணிக்கு முடியாது, அது 12 மணி ஆயிடும். ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஓகேங்களா, நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான கேள்விகளை நாங்களே கேட்டு அதற்கான பதிலையும் நாங்களே தரோம். கிட்டத்தட்ட 122 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்காங்க. எங்க டீம் வந்து 122 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க இல்லாத கேள்விகளே கிடையாது. அது மாதிரி இருக்கும். 122 கேள்விகள் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 122 கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 70 வகையான வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க. ஓகேங்களா? சோ அதுவே உங்களுக்கு எல்லாமே முழுமை அடைஞ்சிரும் இதுல. சோ அந்த 122 கேள்விகள், அதற்கான விடை உங்களுக்கு நாளை மறுநாள் சனிக்கிழமை உங்களுக்கு மாலைக்குள்ள உங்களுக்கு அந்த 122 கேள்விகளும் உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. அதற்கான வீடியோவும் உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. சின்ன சின்ன வீடியோவா இருக்கும். அது எல்லாமே நம்மளுடைய ஜமோரா டிவில வெளியிடுவாங்க. நீங்க எப்ப வேணாலும் போய் நீங்க எடுத்து பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மாரோமணியோட வெப்சைட்டை இப்ப பாத்தீங்கன்னா மாறி இருக்கா என்னன்னு தெரியல, நான் ஒரு டைம் பாத்துறேன். ஸோ மாரோமணியோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய புது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பாருங்க. உங்களுக்கு மாரோமணி வெப்சைட் வந்து இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸ்ல போட்டிருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பாருங்க. மாரோமணியோட வெப்சைட் வந்து நீங்க ஒரு கார்பரேட் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஓகேங்களா, இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து தயவு செய்து ரொம்ப மிக முக்கியமான விஷயங்க. இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து நாளை மதியத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாத்தாம உங்களால வந்து உள்ளே போக முடியாது. உங்க லாகின் உள்ளே போக முடியாது. இது வந்து எல்லா டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் சொல்லிடுங்க. டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாத்தணும் அப்படின்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் உங்களால டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாற்ற முடியும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாத்தினாதான் உங்களால எம்பிஐடி உள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்பதான் உங்களால விட்ராலும் கொடுக்க முடியும், அப்பதான் உங்களால கிரெடிட் வாலெட்டையும் உபயோகப்படுத்த முடியும். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய சிஸ்டத்துடைய மிக மிக முன்னுரிமையான விஷயம் என்ன அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிரெடிட் வேலட். இந்த 2 விஷயமும் நம்ம முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கான பேவுட்டும் சரி எல்லாமே வந்து ப்ராப்பரா சரியான டயத்துல ஆன் டைம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நாளை காலை நடைபெறக்கூடிய 6 மணி மீட்டிங்ல பிரசிடென்ட் நண்பர்கள், ஆர்கனைசராக இப்ப நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்ல செய்தியை அந்த இடத்துல அந்த மீட்டிங்ல நான் வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப இனிமே வந்து நிறுவனத்துல வேற லெவல்ல இருக்கும். வளர்ச்சியும் சரி, செயல்படக்கூடிய நபர்களும் சரி வேற லெவல்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம நண்பர் அஜ்மீர் ராஜா கூட ஒரு டயத்துல வந்து மனம் திருந்தி கூட இதுல வந்து வரலாம். ஓகேங்களா? வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அந்த நண்பருக்கு வந்து உடம்புல நல்ல ரத்தம் ஓடும் நான் நினைக்கிறேன்.
ஓகேங்களா? அப்படி ஓடுனுச்சுன்னா அவர் கண்டிப்பாக நம்ம நிறுவனத்துடைய செயல்பாடை வந்து அவருக்கு கண்டிப்பா அவர் ஏத்துக்குவாரு. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நம்மளுடைய செயல்பாடு நேர்மையா இருக்கும் பொழுது அந்த நண்பர் வந்து அவர் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுனுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவர் வந்து நம்ம நேர்மையான செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மீண்டும் வந்து அவர் திருந்தி நம்மளுடைய இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால யாராவது இப்ப அந்த அஜ்மர் ராஜா வந்து உங்க டீம்ல இருக்கிறாரு அப்படின்னா, இல்ல அந்த நபர் வந்து இப்ப பேர் மாத்தி கூட இந்த இதுல இருக்கிறாரு அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய டீம்ல இருக்காரு அப்படின்னா அவரை எதுவுமே தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த நண்பர் வந்து இந்த இடத்துல டிஜிட்டல் ப்ரொமோட்டராக செயல்படுறாரு அப்படின்னா அவரை செயல்படுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவரை மாதிரி நபர்கள் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்கள் இனிமே நன்றாகவே நடக்கும். ஓகேங்களா? நடந்தது அனைத்துமே நல்லதுக்காக நினைத்துக் கொள்வோம். நடப்பவை அனைத்தும் இனி மிக வேகமான வளர்ச்சிக்கு வானளாவிய வெற்றிக்குன்னு நம்ம நினைச்சுக்குங்க. ஸோ அனைவரும் வானளாவிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.